இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையான அவருடைய கரம், அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய புயங்கள் இன்றைக்கு நமக்கு துணையாக, நமக்கு பலனாக இருக்கிறபடியினால் ஒன்றும் நம்மை அணுக முடியாது. அவருடைய வல்லமையுள்ள அக்கினியின் மதிலுக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கும்படியாய் சில காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு பிரத்யட்சமாக நம்மோடு கூட பேச போகிறார். ஆக்சுவலா நான் நேற்று மெசேஜ் நமக்கு இன்னைக்கு என்ன பேசணும்னு நான் எடுத்து வைத்திருந்தேன்னா, தேவன் எதை இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், என்ன காரியங்கள் எல்லாம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், எதற்காக நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், இதை தான் நம்ம தியானிக்கணும்னு சொல்லி ஆஹ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வைத்திருந்தேன். அந்த காரியங்கள் மிகவும் ஆழமா இருந்தது, ரொம்ப டெப்தா இருந்தது. அதுதான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்படுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 95 அதிகாரம் 4-5 வசனங்கள். சங்கீதம் 95 4-5. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. இது தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நம்ம இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது இங்கிலீஷ்ல டிபிடி வெர்ஷன்ல இந்த வசனம் இவ்வளவு ரொம்ப அருமையா இருக்கு. இன் ஒன் ஹேண்ட் he holds the mysteries of the earth and in the other he holds the highest mountain peaks. He is the owner of every ocean, the engineer and sculptor of earth itself. இதுல தமிழ்ல நான் இதை டிரான்ஸ்லேட் பண்றேன். பூமியின் மர்மங்கள், பூமியின் ரகசியங்கள் அனைத்தும் அவர் கையில் உள்ளது. மிக உயர்ந்த மலை சிகரங்களும் அவர் பிடியில் இருக்கிறது. அவரே எல்லா பெருங்கடல்களின் உரிமையாளர். இந்த பூமியை வடிவமைத்த பொறியாளரும் செதுக்கின சிற்பியும் அவரே. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் யார்? பாக்கியம் உள்ளவர்கள். அவர் யாரா? அவருடைய கரங்களிலே பூமியின் ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறதா. மிக உயர்ந்த மலை சிகரங்கள், நம்ம பார்த்து பிரமிப்படைகிற மலை சிகரங்கள் எல்லாம் அவருடைய பிடியில, அவர்தான் அதை ஹோல்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். அவரே எல்லா பெருங்கடல்களின் உரிமையாளராய் இருக்கிறாராம். he is the owner of every ocean அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியை வடிவமைத்த, இந்த பூமியையே வடிவமைத்த இன்ஜினியரா, செதுக்கின சிற்பியாய் அவர் இருக்கிறார். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 40:12. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஞானலமாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை தூளாய்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தியவர் யார்? இந்த வசனமும் அவருடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே அந்த டிபிடில அதுல என்ன கொடுத்திருக்குது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேஷன்ல தண்ணீர்களை தன் கை குழியினால் அளக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாராம். அவருடைய உலகத்தில் உள்ள எல்லா பெருங்கடல்களையும் தன் உள்ளங்கையில உள்ள சிறு குழியில பிடிக்கும் அளவிற்கு அவர் மிக பெரியவராய் இருக்கிறார். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட பிரம்மாண்டமான வானத்தை அவர் ஒரு ஜான், தன் கட்டை விரலுக்கும் சிறு விரலுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்துல அவர் அளந்துடுறாராம். இந்த வானத்தை
கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட இந்த பிரம்மாண்டமான வானத்தை தன் ஒரு ஜான் கையினால அவர் என்ன செய்கிறாராம்? அளக்கிறாராம். பூமியில இருக்கிற ஒவ்வொரு துளி மண்ணு, பெரிய பெரிய மலைகளையும் துல்லியமாக அளந்து அவற்றின் எடையை அறிந்திருப்பவர் தேவனே. அவரே அவற்றை தராசால் நிறுத்துகிறவர். இவ்வளவு பெரிய தேவனை நாம் தகப்பனாக பெற்றிருக்கிறோம், நமக்கு துணையாக பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இத நீங்க ஆழமா ஆராய்ந்து பார்க்கதான் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல இருக்கிற பயங்கள் விலகும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியமே என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் ஞானவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைந்த ஞானமுடையவர்களாய் மாற வேண்டும். இந்த உலக ஞானம் இல்ல, இது தேவ ஞானத்தை பெறுகிற சந்ததிகளாய் நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய தலைமுறையாக நாம் ஞானம் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோபு 28 12ஆம் வசனம் முதல். யோபு 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசு பொன்னாபரங்களும் அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழே இருக்கிறது எல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இந்த ஞானத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற மிக அழகான வார்த்தைகளாய் நம்ம இத பார்க்கிறோம். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? எங்க ஞானத்தை நம்ம கண்டெடுக்க முடியும்? புத்தி எங்கே விளையும்? அந்த ஞானமும் புத்தியும் அதன் விலை என்ன செய்யாதாம்? மனுஷனுக்கு தெரியாதா? அது ஜீவனுள்ளோருடைய தேசத்துல அகப்படவும் செய்யாது. இந்த ஜீவனுள்ளோர் தேசம் உலகம். இந்த உலகத்துல இந்த ஞானத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அது அகப்படாது. ஆழம் சொல்லுது அது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. சமுத்திரம் சொல்லுது இந்த ஞானம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுதான். அதற்கு ஈடாக அந்த ஞானத்துக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதுக்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. அவ்வளவு ப்ரெஷியஸா அந்த ஞானம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஓப்பீரின் தங்கம், விலையேற பெற்ற கோமேதகம், இந்திர நீலக்கல் எதுவும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. என்ன? வெள்ளி, தங்கம், பொன்னு, வைரம், கோமேதகம், ஸ்படிகம், இது எல்லாவற்றின் விலையை பார்க்கிலும் ஞானத்தின் விலை என்ன செய்ததா? உயர்ந்திருக்கிறதா?
இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு ஒளிந்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணம் சொல்லுதான், அதன் கீர்த்திய நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லுது. எங்க காதுகளினால அதன் கீர்த்தியை கேட்டோம் அப்படின்னு என்ன செய்தான் சொல்லுதான். தேவனோ அதன் வழியை அறிவார் அப்படின்னு சொல்லி அங்க காற்றுக்கு நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அளவை பிரமாணித்து, மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிற தேவன், அவர் அதை பார்த்து கணக்கிட்டாராம். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். இந்த ஞானத்தை உலகத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல இருக்கிற தகவல்களை படித்து, உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய புக்ஸ படிச்சு அறிவை வளர்த்து, இது ஞானம் அல்ல. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன? இத குறிச்சு இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நிச்சயம் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுல ஒரு மிகப்பெரிய விடுதலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்றிலிருந்து இந்த ஞானம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது செயல்படுகிறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது, தேவன் ஏதோ கோபக்காரரு, அவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்மளால கணிக்க முடியாது அப்படின்னு நடுங்கிறது கிடையாது. அது அவர் யார் அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு செலுத்தக்கூடிய ஆழமான மரியாதை, பிரமிப்பு, அப்படியே அவரை ரெவரன்ஸ்ல பாக்குறது, அவருடைய அந்த கனம், இதுதான் உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் எல்லாவற்றிலும் பெரிதாகவும், எல்லாவற்றிலும் அவரை வல்லமை நிறைந்தவராகவும், எல்லாவற்றிலும் அவரே அன்பு நிறைந்தவராகவும், அவருடைய ஒவ்வொரு நேச்சர்லயும் அவர்தான் மிக பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு மகிமையுள்ளவர் என்பதை நம்ம உணரும் போது நம்முடைய இருதயம் தாழ்மையோடு அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளும். ஏசாயா தேவனுடைய மகிமையை பார்த்த பொழுது, ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்லி கதர்றாரு. அது தேவன் அவரை வெறுத்ததுனால அல்ல, மாறாக தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவராய் இருக்கிறார் என்பதை அவருடைய கண்கள் பார்த்த பொழுது அவருக்குள்ளே அந்த தாழ்மை வந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது அவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், நான் உம்முடையவன், நான் உம்முடையவள் அப்படின்னு சொல்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அன்பினால் வருகிற மரியாதை, பயங்கரம் அல்ல. அன்புல என்ன இருக்காதான்? பயம் இருக்காதான். 1 யோவான் 4:18 நம்ம பார்க்கிறோம், அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன செய்கிறதா? புறம்பே தள்ளுகிறதா? நம்ம புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மை கைவிட்டு விடுவார் அப்படின்னு நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஒரு தகப்பன், ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு தகப்பன், அன்பாய் நேசிக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளை, அவருடைய பிள்ளை அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்திருப்பான் என்றால், அந்த தகப்பனுக்கு மனவேதனை அளிக்க அந்த பிள்ளை இடம் கொடுக்கவே மாட்டான். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனால் பிறந்தவன் இடத்துல தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால், அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குதுன்னா,
நம்மளால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா, தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பெரிதாக பார்ப்போம். அவருடைய அன்பை நம்ம பெரிதாக பார்ப்போம். இந்த அன்பை உணர்கிற ஒருவனால நிச்சயம் பயத்துக்குள்ள அவன் உள்ள போகவே முடியாது. உலகத்தில் இருக்கிற பயத்துக்குள்ள போக முடியாது. அவரை எப்பொழுதும் அவன் பெரிதாக பார்ப்பான். என் அப்பா என்னோடு இருக்கிறார். என் அப்பா இந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், தைரியமும் அவனுக்கு உண்டு. நீதிமொழிகள் 8:13 பார்க்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம கர்த்தருக்கு பயப்படும்போது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள விட்டு நம்ம என்ன செய்றோம்? விலகிர்றோம். ஏதோ நரகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்த விட்டு விலகுறது இல்ல. அவருடைய பிரசன்னத்த நம்ம நேசிக்கிறதுனால, அவருடைய அன்ப நம்ம ஆழமாய் உணர்ந்திருக்கிறபடியினால, அதை என்ன செய்கிறோம்? தவிர்த்து விடுகிறோம். யோசேப்பு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னு சொல்றாரு. தேவனுக்கு விரோதமா என்னால எப்படி பாவம் செய்ய முடியும்? அவர் என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார். இவ்வளவுக்கும் அங்க யோசேப்பின் வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் எதிரடையாகத்தான் இருக்குது. ஆனா, அங்க யோசேப்பு சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அடிமையாய் விற்கப்பட்டு போத்திபார் வீட்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்க போத்திபாருடைய மனைவி நிமித்தம் அந்த பாவத்திற்கு உடன்படாமல் அவன் தன்னை காத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவரை பெருசா பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய அன்பையும், அவருடைய வல்லமையும், அவருடைய மகத்துவத்தையும், அவருடைய மாட்சிமையும் பெரிதாய் பார்க்கிறவர்களால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. இன்றைக்கு அவருடைய வித்து தான் எனக்குள்ள இருக்குதுன்னு உணர்கிற எந்த ஒரு மனிதனாலும் பாவம் செய்ய முடியாது. அடுத்ததா ரொம்ப ஒரு அழகான வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னொரு வசனம் சங்கீதம் 34:9. கர்த்தருக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? குறைவில்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன கொடுக்குது? நமக்கு பாதுகாப்ப கொடுக்குது, நமக்கு பராமரிப்ப கொடுக்குது, அவரோடு கூட இருக்கிற நெருக்கமான உறவை கொடுக்கிறது. இது ஒரு சிறையிருப்பு இல்ல. தேவன் தான் நமக்கு பாதுகாப்பான புகலிடம் என்பதை புரிய வைக்கிற இடமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் நமக்கு இருக்கும்னா, நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தையை நாம் பெரிதாக பார்க்கிறோமா? அவருடைய அன்பை நம்ம பெரிதாக பார்க்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பெரிதாக பார்க்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமாக அது ரியலா நம்ம பார்க்கிறோமா? இல்ல, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளிலும், போராட்டங்களிலும் மனிதர்கள் நமக்கு எதிராய் சொன்ன வார்த்தைகளையும் நாம் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, உலகம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்குது. அத பார்க்கிறோமா? இன்றைக்கு எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இப்படி அவரை பெரிதாய் பார்க்கிற நாம் நமக்குத்தான் திட நம்பிக்கை உண்டாம், நமக்கு அடைக்கலமும் உண்டாம். இன்னைக்கு இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது.
அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருடைய ரகசியங்களை அறிகிற அறிவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்தா ஒரு உரிமைய கொடுக்குது. இது தூரத்தை அல்ல, நெருக்கத்தை ஏற்படுத்துது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா தூரமா அவர விட்டு எங்கேயோ போயிருந்து வாழ்றது இல்ல. அவருக்கு பயந்து பயந்து வாழ்றது இல்ல. அவருக்கு பயப்படுதல்னா, அவரோட அன்ப, வல்லமைய, மகத்துவத்த பெரிதாய் பார்க்க பார்க்க, அவரோடு நம்ம நெருக்கமா இருக்க இருக்க, அவருடைய ரகசியங்களை அவர் நமக்கு விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அந்த உரிமையை அவர் நமக்கு தருகிறார். ஆபிரகாமுக்கு பார்த்து சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு இதை நான் மறைப்பேனோ? என்னால அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாதுங்கிறாரு. ஏன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் தேசத்த விட்டு, உன் தகப்பன் தேசத்த விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் அந்த தேசத்த விட்டு கிளம்பி தேவன் காட்டின தேசத்திற்கு போகிறான். அவர பெரிதாய் பார்க்கிறான். அவருடைய வார்த்தைய பெரிதா பார்க்கிறான். அதனால அவருடைய ரகசியம் அங்க ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எளிமையா சொல்லணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா, அவருடைய பரிசுத்தத்தை கண்டு நம்ம பிரமிப்படைவதும், அவரை துக்கப்படுத்த முடியாதபடி அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து அவரை நேசிப்பதும், அவரை முழுமையாக நம்புவதும். இன்னைக்கு பல வேளைகள்ல நமக்கு ஏன் பயம் வருது? நமக்கு ஏன் கலக்கம் வருது? அவர முழுமையாய் நம்மால நம்ப முடியல. அவர ரியலா பார்க்க முடியல. நம்மை அவர்ட்ட இருந்து பிரிக்கிற எதையும் வெறுப்பது. இன்னைக்கு எதெல்லாம் அவரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறதோ அதை வெறுக்கிற காரியங்கள் அவருக்கு பயப்படுகிற பயம். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவருக்கே மேன்மையும் கனத்தையும் கொடுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மறுபடியும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஏதோ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிய நம்ம பெறல. அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் என்ன செய்திருக்கிறோமாம்? பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஒரு காரியம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அந்த ஏசாயா 11:2 நம்ம பார்க்கிறோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல தங்கியிருந்தார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி அப்படின்னா என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பெரிதாய் பார்க்கிற அந்த ஆவியை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா, இந்த ஆவிய தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா, மைண்ட்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதுல இருந்து 5 சென்சஸ்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, இந்த சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்து, சூழ்நிலைகளுக்கு நாம் கைதிகளாய் இருப்போம். மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கைதிகளாய் இருப்போம். எல்லாவற்றிற்கும் நம்ம பயந்து கொண்டிருப்போம். இது எப்படி ஆயிருமோ? அது எப்படி ஆயிருமோ? அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருப்போம். அவருடைய வார்த்தையை நம்ம பெரிதாய் பார்க்க முடியாது. அழகா சங்கீதம் 91ல அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை எவ்வளவு தூரம் நம்ம ரியலா பார்க்கிறோம்? இத பார்க்காததுனால தான் உலகத்தையும், உலகத்தில் உள்ள காரியங்களையும் நாம் பெரிதாக பார்க்கிறதுனால தான், அது நடந்துருமோ, இது வந்துருமோ, இந்த பலவீனம் நம்மள தொற்றுமோ, தாக்கிருமோ, இதெல்லாம் நம்ம பெரிதா பார்க்கிறோம். ஏன்னா, மனதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியிலிருந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு பயம் என்பது இருக்காது. ஏன்னா, அவனுடைய ஆவியிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியை ஆவியானவர் ஊற்றியிருக்கிறார். அப்போ பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல. தைரியமுள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை, பலமுள்ள ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதான்? ஜீவ ஊற்றாம். அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 14:27 பார்க்கிறோம்.
அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனில் வாழ செய்யும், மனதிலிருந்து வாழ செய்யாது. இந்த அறிவை நம்ம பெற்றிருந்தோம், இந்த ஞானத்தை நம்ம பெற்றிருந்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை உடையவர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் 5 சென்சஸ்ல இருந்து நம்ம வாழ மாட்டோம். மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையில இருந்து நம்ம வாழ மாட்டோம். நம்ம நம்ம ஆவியில இருந்து, ஜீவன்ல இருந்து வாழ ஆரம்பிப்போம். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எப்படி தப்ப முடியும்? அவருடைய வார்த்தையை நம்ம பெரிதாய் பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு பெரிதாக தெரியும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு பெரிதாக தெரியும். அவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பெரிதாக தெரியும். எதுவும் என்னை அணுக முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார். அவருடைய இரத்தத்திற்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஜீவன்ல இருந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும். ஆனா உலகத்துல அந்த பயமுள்ள ஆவியை நம்ம பெற்றிருந்தோம்னா, எதிர்காலத்தை பத்தி பயம், மரண பயம், எல்லாற்ற பத்தியும் கவலை, தண்டனையை பற்றிய பயம், இது எல்லாம் நமக்கு இருக்கும். எபிரேயர் 12ல அதான் எபிரேயர் 2ல பார்க்கிறோம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். அப்போ பயமுள்ள ஆவி ஒரு உலகத்துல இருந்து ஒரு பயத்தை ஒரு உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து, மனுஷர்களை குறித்து, மனுஷருடைய வார்த்தைகளை குறித்தே ஒருத்தன் பயந்துகிட்டு இருந்தானா அது அவனை டார்மெண்ட் பண்ணுகிறதா இருக்கும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ நம்ம பயப்படுறது அப்படிங்கிறது அவரை பெரிதாய் பார்ப்பதும், அவருடைய வார்த்தையை பெரிதாய் பார்ப்பதும் தான் அவருக்கு பயப்படுகிற பயம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அப்படிங்கிறத அவன் என்ன செய்கிறானாம், அறிந்திருக்கிறானாம். தன்னுடைய வாழ்க்கை அந்த உன்னதமான தேவனுடைய கரத்துக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், உணர ஆரம்பிக்கிறான். அந்த உயர்ந்த அதிகாரத்துக்கு நம்ம பயப்படும் பொழுது, அவர் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பெரிதாய் நம்ம பார்க்கும் பொழுது, எதற்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த அச்சுறுத்தல்களுக்கும் பயப்பட மாட்டோம். எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் நாம் பயப்பட மாட்டோம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவருடைய நிந்தனைக்கு, மனுஷருடைய நிந்தனைகளுக்கு பயந்து அவருடைய தூஷணங்களுக்கு கலங்கி கொண்டிருந்தோம்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இன்னும் நாம் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நம்ம விழுகிற டிராப்பே இந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம். ரிப்போர்ட்டுக்கு பயப்படுறோமா, டாக்டர்ஸ் சொல்லுகிற வார்த்தைக்கு பயப்படுறோமா, இல்ல இந்த உலகம் சொல்லுகிற, இந்த சயின்ஸ் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமா? எதற்கு பயந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற நம்ம என்ன செய்யலாமா, மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்ப முடியுமாம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இததான் பவுல் எடுத்து சொல்றாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவனுக்கு பயப்படும் பொழுது அது நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தை நீக்கி விடுகிறதை நாம் பார்க்க வேண்டும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்களா? நீதிமொழிகள் 28:1 நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறாங்களா? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நம்ம மனசாட்சி தேவனுக்கு பிரியமா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மனசாட்சியை உடையவர்களாய் இருக்கிற நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் பதற்றம் அடைய தேவையில்லை. எந்த குற்ற உணர்விலையும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிறவன்
பாவத்துக்கு என்ன செய்கிறானா? விலகி நடக்கிறான். பாவம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாதுகாப்பற்ற உணர்வை கொண்டு வருது. இந்த தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன், அந்த ஆவியிலிருந்து வாழ்கிற ஒரு மனிதன், அவனால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அதனால தான் பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஏன்னா, அவன் ஆவியில மறுபடியும் பிறந்துட்டான். அவன் ஆவியில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. அதனால அவனால என்ன செய்ய முடியாது? கர்த்தரை பெரிதாய் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும், அவருடைய அன்பை பெரிதாய் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவனால் பாவம் செய்ய முடியாது. தானியேல பார்க்கிறோம். யோசேப்ப பார்க்கிறோம். தானியேல் அந்த ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரைப்படுத்தல. ஏன்னா அவன் விசேஷித்த ஆவியை உடையவனாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுதல், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். சங்கீதம் 103:13 நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பயந்தவர்கள் அவருடைய இரக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். என் பிதா என்னை நேசிக்கிறார். என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட அது அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல அவன் நிலைத்திருப்பான். வாசிக்கலாம். சங்கீதம் 112:7. சங்கீதம் 112:7. துர்ச்செய்யை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். என்ன ஆப்போசிட்டா ஒரு நியூஸ் வந்தாலும் சரி, அத கேட்டு அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டானா? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் ஏன் உறுதியா இருக்கு? சூழ்நிலைகளை விட அவன் தேவனுக்கு அதிகமாக பயப்படுவதினால். கெட்ட செய்திகள் உலகத்துல இருக்கிற மற்றவங்கள உலுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவனை எந்த தீமையான செய்தியும் அசைக்க முடியாது. அப்போ இந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தை பெரிதாய் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஆவியில அந்த பயப்படுகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அபிப்பிராயங்களை விட தேவனுடைய எண்ணங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ கொடுக்கிறேன். அப்படின்னு சொல்றதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் பேதுரு எல்லாரையும் பார்க்கிறோம். எல்லாரும் பயந்து ஒரு காலத்துல பரிசேயர் சதுசேயருக்கு பயந்து ஓடுனவங்க தான். ஆனா எப்போ ஆவியை பெற்றார்களோ, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஆவியை பெற்றார்களோ, அவர்கள் அங்கே எல்லாருக்கும் முன்பாக, பரிசேயர் சதுசேயருக்கு முன்பாக, வேதபாரர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக பயம் இல்லாம நின்று கொண்டு இருக்கிறாங்க. தானியேல் ராஜாக்களுக்கு முன்னாடி பயம் இல்லாம நின்று கொண்டிருக்கிறான். தாவீது கோலியாத்த பார்த்து நடுங்காம அந்த அந்த தேசத்து ராஜா, சவுல் ராஜா, அந்த தேசத்து மக்கள், அத்தனை ராணுவ தலைவர்கள் எல்லாரும் கோலியாத்த பார்த்து பயப்படுறாங்க. ஆனா தாவீதுக்கு கோலியாத்த பார்த்து ஒரு சிறு துளி அளவு கூட பயம் இல்ல. ஏன்னா அவன் எத உணர்றான் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனுஷன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, கட்டுப்படுத்துகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதுனால மிகுந்த தைரியத்தோட, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதனாலதான் ஏசாயா 26:3 பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த மனது நமக்கு இருக்குதா? இந்த பயம் நமக்கு இருக்குதா? இல்ல இன்னமும் மனிதர்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமா? தானியேல பாருங்க. அவ்ளோ பெரிய ஒரு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனா, தன் உடன்படிக்கையின் தேவன் யார் என்பதை தானியேல் என்ன செய்கிறார்?
அறிந்திருந்தபடியினால அவர் முன் செய்து வந்தபடியே அவர் என்ன செய்கிறாரா, 3 வேளையும் பல கனிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி தன்னுடைய ஸ்தோத்திர ஜெபங்களை அவன் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். முன் செய்து வந்தபடியே. அந்த வார்த்தைய நீங்க அதிகமா தியானிக்கணும். முன் செய்து வந்தபடி. இந்த இந்த ஒரு ஒரு தண்டனை தனக்கு குடுப்பாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு துளி கூட இல்ல. நான் எப்பவும் போல தான் இருப்பேன். ஏன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். என்னை தப்புவிக்க வல்லவர் அப்படிங்கிறத தானியேல் அறிந்திருந்தார். தாவீத பார்க்கிறோம். அந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்று ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? யாரு நம்ம சேனைய தேவனுடைய சேனைகளை அவன் எப்படி நிந்திக்க முடியும்? அவனுக்கு உடன்படிக்கை இல்லாதவன். நான் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றவன். இவன் யாரு நம்மை நிந்திப்பதற்கு? இது எப்படி வந்தது? அவன் தேவனை அவ்வளோ பெரிய பெரிய அவங்களுக்கெல்லாம் கோலியாத் பெருசா தெரிஞ்சாங்க. தாவீதுக்கோ தேவன் பெரிதாக தெரிந்தார். தேவன் பெரிதாக தெரிந்திருக்கிற மனுஷனுக்கு தான் ஞானம் என்ன செய்கிறதாம்? ஆரம்பமாகிறதாம். இன்றைக்கு இந்த ஞானம் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறதே. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஞானத்துல நம்ம வளர போறோம். நிச்சயமாய் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த ஞானத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? வளர போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அந்த அக்கினி சூளைதான். அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா கூட அவங்க துளி அளவு கூட அவங்க ஆராதிக்கிற தேவனை பெரிதாய் பார்த்தாங்களே தவிர, அவங்களுக்கு எதிராய் எழுதப்பட்ட சட்டத்தை அவர்கள் பெரிதாய் பார்க்கல. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருந்தார்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? அவருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்கள். அவருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாய் இருந்து ஞானத்தை பெற்றவர்கள். திட நம்பிக்கையை உடையவர்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படாதவர்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் பெரிதாய் பார்க்கிறவர்கள். இவர்கள்தான் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்கள். அவர் சொல்றாரு, கவலைப்படக்கூடாதுன்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள், இந்த ஆவியிலிருந்து வாழுகிறவர்கள் எதை குறிச்சும் என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அவர் சொல்றாரு. அவர் வார்த்தைய பெருசா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மத்தேயுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலயும், அதுக்கப்புறம் அவர் நிறைய காரியங்கள கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க பெருசா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் இப்படிதான் இருக்கணும். இப்படித்தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத பெரிதாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. என் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார்னு எனக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் முதலாவது கவலையை விட்டு ஓய்ந்திருப்பான். இளைப்பாறுதல்ல இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய மனிதன். அவன் எந்த விதத்திலையும் ஒரு சட்ட திட்டங்களுக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள மாட்டான். அன்பான தகப்பனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனாய் இருப்பான். அந்த அன்பான தகப்பன் எதற்காக நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துல இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும். உங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான்ல நம்ம பார்க்கிறோம். அந்த 15, 16, 17 அந்த அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக அங்க சொன்ன பல வார்த்தைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, நம்ம சமாதானமா இருக்கும்படிக்கு தான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. உன் அப்பாவுக்கு உன் தேவை எல்லாம் தெரியும்.
இத நம்ம ரியாலிட்டியா பார்க்கிறோமா? இல்ல நம்ம தேவைகளை குறித்து அனுதினமும் கலங்கிக் கொண்டு, இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இவங்க என்ன மேற்கொண்டுருவாங்களோ? இவங்க என்னைய இப்படி பண்ணிருவாங்களோ? அப்படி பண்ணிருவாங்களோன்னு மனிதர்களை குறித்தே பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனித பயத்தை விட்டு ஒளிந்திருப்பான். கவலைகளை விட்டு ஓய்ந்திருப்பான். அவன் எதையாவது புலம்பிக் கொண்டே இருக்க மாட்டான். அவன் எப்பவும் எப்படி இருப்பான்? ஆவியில அவரோடு கூட ஒன்றாக இணைந்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவரோடு கூட நெருக்கமாக இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆவிக்குரியவன் ஆராய்ந்திருக்கிறானாம். 1 கொரிந்தியர் 2ல பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை எவன் அறிவான்? மனுஷனுக்குள்ள இருக்கிறத மனுஷன் அறிய முடியும். ஆனா தேவனுக்குள்ள இருக்கிறத தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் மாத்திரமே அறிய முடியும். யார் அறிய முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியிலிருந்து செயல்படுகிறவன் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். அவர் இருதயத்துல என்ன இருக்குது? அப்படிங்கிறத அவன் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த இந்த ஞானம் நமக்குள்ளே ஆரம்பிக்கும்படி, இது நெறைய பேருக்கு நமக்குள்ள அது ஏற்கனவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நெறைய வார்த்தைகள் நம்ம கேட்க, கேட்க, கேட்க நமக்குள்ள இருக்கிற பயம் போயிருக்குது, கவலை போயிருக்குது. அவர பெரிதாய் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இன்னும் இதுல ஆழமாய் நாம் போகும்படிக்கு தேவன் விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஞானத்தை எங்க கண்டுபிடிக்க முடியும்? புத்தி எங்க விளைகிறது? அவருக்கு பயப்படுகிற பயத்துல தான் ஞானத்த கண்டுபிடிக்க முடியும். அதுல தான் புத்தி விளைகிறதாம். நீங்க இந்த ஞானத்த நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, வேதத்த திறக்கும்போதே உங்களுக்கு வெளிப்பாடுகளாய் தேவன் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுவரைக்கும் புரியாத பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தேவன் தருகிற அந்த ஞானம். கர்த்தருக்கு நீங்க அவர பெரிதா பார்த்தா மட்டும் போதும். இந்த ஞானம் உங்களுக்குள்ள தானாய் செயல்பட ஆரம்பிக்கும். தேவனே நமக்கு ஞானமாய், பரிசுத்தமாய், மீட்பாய் இருக்கிறாராம். இந்த தேவன், இந்த கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, அவருடைய ஞானம் நமக்குள் இருந்து செயல்படுகிறதை இனி வருகிற நாட்களிலே நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். நீங்க ஒருத்தர்ட்ட பேசும் பொழுதே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஞானம் எங்கிருந்து எனக்குள்ள இருந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி. நீங்களே உங்க மனதில இருந்து பேச மாட்டீங்க. உங்க ஜீவன்ல இருந்து, ஆவியில இருந்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள பதற்றம்ங்கிறது இருக்காது. உங்க மைண்ட்ல குழப்பம்ங்கிறது இருக்காது. அந்த ஆவியில இருந்தே நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கு பயம் என்பது இருக்காது. அவன் தேவனுடைய ஆழங்களிலிருந்து வார்த்தைகளை பேசுவான். அந்த வார்த்தை தான் ஜீவ ஊற்றா இருக்கும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். நீதிமானுடைய வாய் அது ஜீவ ஊற்றா இருக்காம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய், அவருடைய ஆவியை பெற்ற நாம், நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவனாய் இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் யார்? அவருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை பெற்றவன். அந்த ஆவியில இருந்து செயல்படுகிறவன் தான். அவனுடைய உள்ளத்தில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமாம்? புறப்படுமாம். இன்னைக்கு நீங்க இதுக்காக ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்ல. அவரை எல்லாவற்றிலும் பெரிதாய் பார்ப்பது. அவருடைய வார்த்தைகளை பெரிதாய் பார்ப்பது. அவரோடு கூட அந்த ஒன்னஸ்ல மனுஷர்களுக்கு எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காம, அவரோட அன்ப நீங்க பெருசா பார்க்க, பார்க்க, பார்க்க இந்த ஞானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்ல. நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அப்படியே ஒரு சின்ன மெடிடேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய மலையை தன் கைகளுக்குள் அடக்கி வைத்திருக்கிறவர். தண்ணீர்களை தன் கைக்குழியில் அளந்திருக்கிறவராம். இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஓஷன்ஸ், சீஸ், அத்தனை தண்ணீர்களையும் தன் கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறவர்.
வானம் நமக்கு பெருசா தெரியுது. அவருக்கு 1 ஜான் அளவு. அந்த ஜான் அளவினால 1 ஜான் இல்ல. அந்த ஜான் அளவினால அவர் அளவிடுகிறாராம். பூமியில இருக்கிற அத்தனை மண்ணையும் அவருடைய மரக்கால்ல அடக்கி வைத்து விடுகிறாராம். மலைகளையும், குன்றுகளையும் அத அவர் எடை போடுறாராம். கையில தூக்கி உலகத்துல இருக்கக்கூடிய மலைகளையும், குன்றுகளையும் எடை போடுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா, இந்த பிரசன்ஸ நீங்க உணர 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 ரீபல ஹாஷல பிரீஹ தூஷலபா அப்படியே பாருங்க. அவர் கை குழிக்குள்ள அத்தனை தண்ணீர்களையும் வைத்திருக்கிறார். வானங்களை தன்னுடைய கையினால, ஜான் அளவினால அவர் அளக்கிறாராம். அதை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த வசனத்தை வேர்டை மெடிடேட் பண்ணுங்க. இந்த பூமியில இருக்கிற அத்தனை மண்ணையும் அவர் ஒரு கால்ல மடக்கிடுவாராம், அடக்கிடுவாராம். அத்தனை பெரிய தேவன். அவருடைய மகத்துவத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் எல்லையே இல்லை, அவருடைய வல்லமைக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இவ்வளவு பெரிய தேவன் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம்னு ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் கையில ஒரு தராசு இருக்கு. மலைகளையும் குன்றுகளையும் அதன் தராசுல அவர் நிறுத்து பார்க்கிறாராம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கொண்ட அந்த வானத்தை அவர் அளவிடுகிறார். இவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். அதனாலதான் வார்த்தை சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர்னா இது நீங்க இது வார்த்தையா நீங்க உணர்ந்தீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. இது வாழ்க்கையா மாறணும். எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவர். என் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்படியே அந்த வார்த்தையை நீங்க தியானித்து கொண்டே இருங்க. உங்க மனது அப்படியே ஒரு ரெஸ்டுக்குள்ள வருகிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்பா, நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க. இவ்வளவு பெரிய தேவன், என்னுடைய காரியங்களிலே உற்று கவனமாயிருக்கிற தேவன், என்னுடையவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், இவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய சின்ன 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 காரியங்கள்ல கூட நீங்க கண்ணோக்கமா இருக்கிறதையும் என் மேல நினைவா இருக்கிறதையும் நான் உணர்கிறேன்ப்பா. கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் தான், உலகத்தில் உள்ள சகலவற்றையும் படைத்தவர் தான், சந்திரனையும் சூரியனையும் உண்டாக்கினவர் தான். அவர் இன்றைக்கு நம்ம மேல நினைவா இருக்கிறாரா. அவர் நினைவுகளும் நம்மை குறித்து பெரிதா இருக்கிறதா. நாம் நம்மை குறித்து எண்ணி இருக்கிற நினைவுகளை விட நம்மை குறித்து அவர் எண்ணி இருக்கிற நினைவுகள் அது பெரியவைகளாய் இருக்கிற. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அது போல நம்முடைய நினைவை விட அவருடைய நினைவு பெரிதா இருக்கிறத நீங்க அப்படியே பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன குறிச்சு நினைக்கிறது அல்ல, இன்றைக்கு நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல உணரவே இல்லை. ஆனா நம்முடைய ஆவியில அவைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா. இதை எந்த ஒரு மனிதன் உணர முடியும்? நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை யார் ஒருவன் உணர முடியும்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியிலிருந்து எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவனே தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். அந்த இருதயம் தான் எப்பொழுதும் இளைப்பாறுதல்ல இருக்கும். அந்த இருதயம் தான் ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும். இன்றைக்கு இந்த திட நம்பிக்கைய நமக்குள்ள தேவன் தருகிறார். இன்றைக்கு
நம்முடைய நம்முடைய ஜீவன்ல இருந்து இந்த ஞானம் புறப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. நமக்குள்ள ஞானம் செயல்படுகிறதை நம்ம ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவரை பற்றின அறிவுதான் அறிவு. இன்னைக்கு உலகத்துல அதை படிச்சுட்டோம், இதை படிச்சுட்டோம். இது எதுவும் பெரிய அறிவு கிடையாது. அவரை பற்றி அறிகிற அறிவு, அவரை பற்றி அறிந்து உணர்ந்திருக்கிறது தான் மேன்மையான அறிவாய் நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் தகப்பனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரிஷப் லஹதி கர்போலா ரிதல் குரோஷு மரா லேஷெல் பிரேக்லே ரீஹிலி ஷோரு ஹது கரபா. அப்பா நீ நல்லவர் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்னங்கிறத இன்றைக்கு ஆழமாய் தியானிக்க ஆவியானவர் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இதெல்லாம் இன்றைக்கு நாங்க தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குங்கிறத நாங்க பார்த்தோம். இங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அடைக்கலம் உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்முடைய அன்பையும் உடைய வல்லமையும் உடைய மகத்துவத்தையும் நாங்கள் பெரிதாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இதை நினைப்பூட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.